ஐபிஎல்லோட ஆண்ட பரம்பரை அப்படின்னா அது சிஎஸ்கே எம்ஐ தான். ஏன்னா எம்ஐ சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி ஆடியிருக்காங்க. லாஸ்ட்டாக எம்ஐ வந்து கப் அடிச்சது 2020 பொலார்டு போனதுக்கப்புறம் அவங்களால கப் அடிக்க முடியல. பொலார்டு அண்ட் மலிங்கா கிரியேட் பண்ண இம்பாக்ட் வந்து அதுக்கப்புறம் அவங்களால கிரியேட்டே பண்ண முடியல. ஆனால் சிஎஸ்கே வந்து அப்படி இல்லை, எந்த பிளேயர் இருந்தாலும் கப் அடிக்கிறாங்க. 2 டீமோட கம்பேரிசம். வீடியோக்கு புதுசுனா ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹிட்மேன், ஆயுஷ் மத்ரே. இதில் நான் ஹிட்மேன் தான் சொல்லுவேன். ஏன்னா ஹிட்மேன் பண்ண சம்பவங்கள் அப்படி. ஆனால் ஃபஸ்ட்டு 10 பாலுக்குள்ளே ஹிட்மேன் அவுட் பண்ணிவிட்டா அதில் வந்து ஆயுஷ் மத்ரே வின் பண்ணிடுவார். ஹிட்மேன் வந்து இப்போ ரீசெண்டாக நானே மேட்ச் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒன் மேனாக வந்து மேட்ச் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் ஆயுஷ் மத்ரே வந்து ஸ்லோ டவுன் பண்ணி மேட்ச்சை பொறுமையாக எடுத்துகிட்டு போவார். ஃபஸ்ட்டு 10 பாலில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுங்க ஆயுஷ். டிகாக் கொஞ்சம் சஞ்சு. இதில் ஸ்ட்ரெயிட்டாக நான் சஞ்சுக்கு தான் போவேன். டிகாக் வந்து லாஸ்ட் அந்த T20 சீரிஸில் கூட 90+ ரன் அடித்தார் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக. ஆனால் சஞ்சுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. கிடைச்ச ஒரு வாய்ப்பு கூட சின்னதாக வந்து யூஸ் பண்ணார். நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா T20 டிகாக் வந்து செம்ம ஃபார்மில் தான் இருக்கார். பட் பிளேயிங் லெவலில் எம்ஐ வந்து கொஞ்சம் குளறுபடி இருக்குது. ஆனால் சஞ்சு வந்து ரன்னர் அப் கன்ஃபார்ம் வந்து ஆடுவார். இதில் வந்து சஞ்சு தான் ஸ்ட்ரெயிட்டாக வின் பண்ணுவார். ஏன்னா கன்சிஸ்டன்சி நிறைய இருக்குது சஞ்சு சாம்சன் கிட்ட. திலக் அண்ட் ருத்ராஜ் இதில் 2 பேருமே வந்து மேக்ஸிமம் ஈக்குவல் தான். ஆனால் லிட்டில் பிட் சான்ஸில் வந்து ருத்து வந்து ஜெயிப்பார். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த ஏஷியா கப் ஃபைனலில் வந்து திலக் நல்லா பேட் பண்ணி அந்த டீமை ஜெயிக்க வச்சார் இந்தியாவை. ஆனால் அவருக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்குது. இது ருத்துக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் கிடைச்ச வாய்ப்பு எல்லாமே பயங்கரமாக யூஸ் பண்ணி ஒரு கன்சிஸ்டன்சி காட்டிகிட்டு இருக்காரு. இப்போ ரீசெண்டான இந்த விஜய் சார் ட்ராஃபியில் கூட ஒரு கன்சிஸ்டன்சி காட்டுறாரு. பட் அப்படி இருந்தும் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அந்த லிட்டில் பிட்டில் வந்து ருத்ராஜ் வின் பண்ணிவிடுவார். அடுத்ததாக வந்து ஸ்கை அண்ட் தூபே. இதில் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்கை தான். இப்போ ஸ்கை வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். பட் அவர் சீக்கிரமாக வந்து ஃபார்முக்கு வந்துடுவார். ஆனால் தூபே வந்து ஸ்பின் பவுலிங் மட்டும் தான் அட்டாக் பண்ணி அடிப்பார். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலிங் தூபேவில் அடிக்க முடியாது. ஸ்கை அப்படி இல்லை, ஸ்பின் அடிப்பார், ஃபாஸ்ட் பவுலிங் அடிப்பார். அந்த லெக் சைடு வந்து கீப்பருக்கு மேலே அந்த சைடில் அடிக்கிறது வந்து செமையாக இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். தூபே வந்து ஃபார்முக்கு வந்தால் ஸ்கை கிட்ட வரலாம், மற்றபடி ஸ்கை அளவுலாம் வர முடியாது. அடுத்ததாக வந்து சென்னை எப்படி பிரீவிஸ் அண்ட் வில் ஜாக்ஸ். இவங்க 2 பேர் கம்பேர் பண்ணும்போது நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பிரீவிஸ் தான் போவேன். நான் ஏன் பிரீவிஸ் போகிறேன்னா, அவர் வந்து பவர் ஹிட்டர். 10 பால் ஆடினாவே மேட்சை மாற்ற கெப்பாசிட்டி இருக்குது. இப்போ ரீசெண்டாக கன்சிஸ்டன்சியாகவும் ஆடிட்டு இருக்காரு. இப்போ வில் ஜாக்ஸ் வந்து நல்ல பிளேயர் தான். பவுலிங்கும் போடுறாரு, பேட்டிங் ஆடுறாரு. அவரும் ஹிட்டர் தான். லாஸ்ட்டாக பெங்களூரில் இருக்கும்போது குஜராத்துக்கு ஆப்போசிட்டாக ஒரு மேட்ச்சில் வந்து 10 பாலில் மேட்ச்சை வந்து முடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு ஹிட்டர் அவரும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரால் அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே முடியல. இப்போ மும்பையில் வந்து லாஸ்ட் சீசன் ஃபுல்லாக ஆடினார். அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட அவருக்கால கொடுக்க முடியல. அப்படி கொடுத்துருந்தாருனா மேக்ஸிமம் மும்பை வந்து குவாலிஃபை ஃபைனல் போயிருக்கலாம். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து பிரீவிஸ் போகிறேன். ஏன்னா சின்ன ஏபிடி ஷாட் எல்லாம் ஒன்றும் அப்படியே தரமாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற பிளேயரோட கம்பேரிசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த 2 டீமில் வந்து ஒரு டீம் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அது எந்த டீம்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.